எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. சரி, உண்மையாகவே இந்த இரவு ஒரு ஸ்பெஷல் இரவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்பெஷல் நைட். ஆமென். வீட்டில் போய் திருப்தியா போய் தூங்க போறோம். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோட பேசின ஒரு வார்த்தை, இந்த இரவு நேற்றைய போல இரவை போல இருக்க போவதும் இல்லை, நாளைய இரவை போலும் இனி இருக்க போவதும் இல்லை. இந்த இரவு ஒரு விசேஷித்த ஒரு இரவு. நல்ல உற்சாகத்தோட ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு அப்படி என்ன வசனத்தை தியானிகள் சொல்லி யோசித்து கொண்டு இருந்து உட்கார வரைக்கும் ஒரு வசனத்தை ஒரு மெசேஜே என் மைண்டில் ஓடிருச்சு. எழுதுவோமேன்னு ஃபுல்பிட்டு கிட்ட பக்கத்தில் டைரியை போட்டு எழுத வர ஆண்டவர் வேற வார்த்தையே சொல்றாரு. ஆமென். அவ்வளோ நேரம் உட்காந்து மெசேஜை மைண்டுக்குள்ளேயே வச்சு எல்லாம் ஏற்படுத்தி எழுத வரலாம் சொல்லி டைரியில் எழுத வரும் பொழுது கர்த்தர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, எனக்கு ஆண்டவர் என்ன ஆண்டவரே, மறுபடியும் நான் சொன்னேன் அந்த வார்த்தை தான் எழுத போற. திருப்பி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நீ என்ன பண்ணணும், பிரசங்கிக்கணும். ஆமென். உண்மையாகவே இந்த இரவு கர்த்தர் என்னோட பேசணும் வார்த்தை ரொம்ப நேரம் நம்ம தியானிக்க போறது கிடையாது. சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு இரவு. நல்ல கையை தட்டி, அது எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் என்று சரி, இந்த வார்த்தை வரும் பொழுது இந்த இடத்துல இந்த நிமிஷத்துல உங்க சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் சரி, அது விவரிக்க முடியாத சூழ்நிலையோ சொல்ல முடியாத சூழ்நிலையோ இல்ல நினைச்சு பார்க்கவே வேதனையா இருக்கு என் சூழ்நிலை, அதை நினைச்சு கூட பார்க்க எனக்கு தோணல. ஓ, எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறா, இந்த இரவு உன் சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு இரவு. ஓ எஸ், கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது, இந்த சபைக்கு கொண்டு வந்த பிள்ளைகள் மீது, இவ்வளவு நேரமாய் சந்தோஷமாய் அமர்ந்திருந்த பிள்ளைகள் மீது ஓ இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த ராத்திரி உன் சூழ்நிலை நிச்சயம் மாறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். உங்க மெசேஜ் டெய்லி உங்க வீட்டில் எதுலனாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த டேட்டை போட்டு இந்த ராத்திரி உன் பெரிய எப்பேற்பட்ட காரியமான கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். இந்த ராத்திரி அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக ராத்திரி. இந்த ராத்திரி ஒரு வித்தியாசமான ஒரு இரவாய் கர்த்தர் உனக்கு மாற்றி தர போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலே ஸ்பெஷல் தான். நான் வேகமா முடிக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலே உண்மைதானே. சில ஒரு பெரிய ஆள் நம்ம கூட இருந்தாலே ஒரு ஸ்பெஷல். எங்க அம்மா அப்பா இங்க வந்தாலும் எங்களுக்கு ஸ்பெஷல் ஆயிரும். ஆமென். நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு இது, ஒரு சந்தோஷம், பேச்சு வார்த்தை எல்லாமே ஒரு ஒரு ஜாலியா இருக்கும். அதே போல இயேசப்பா நம்ம கூட இருந்தாலே என்னதான் ஒரு ஸ்பெஷல். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு மேரேஜுக்கு போயிருந்தார். என்ன மேரேஜ்? கானாவூர். ஆமா, ஊர் பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. மாப்பிள்ளை பேர்லாம் தேவையில்ல, பொண்ணு பேர் தேவையில்ல, ஏசப்பா கால் மிதிச்ச ஊர் தான் தேவை. கையை தட்டி நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். ஏசப்பா கால் மிதிச்ச ஊரு விசேஷித்த ஊர். ஆமே. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள கால் மிதிச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த சபைக்குள்ள கடந்து வந்திருக்கிறா. உங்களுடைய ஊரும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சபையும் அது விசேஷித்தவைகள் என்று சொல்லி நல்ல கையை தட்டி எஸ் எஸ், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய இடத்துல வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து திருமண வீட்டுக்கு கடந்து போனார். அங்க குறைகள் வந்துச்சு. ஆனா இங்க ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் குறையே இருக்காது. ஹல்லேலூயா. குறை வந்த மாதிரி தான் இருக்கும், அதை ஆண்டவர் பல மடங்கு நிறைவாய் மாற்றுவார். இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள குறைகள் வந்ததை போலத்தான் இருக்கும். ஆண்டவர் எந்த குறையோ, வேலை இல்ல குறையா வேலையை தருவாரு. வசதி இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா, பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுவார். ஆமென். உண்மையை சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், விசுவாசத்தோட சொல்றேன். எது என் வீட்டுல குறையா இருக்கு நினைக்கிறீங்களா, அதை கர்த்தர் பல்லுகி பெருக பண்ணுவார். சம்பாத்தியங்கள் உயரும், வருமானங்கள் உயரும். சொன்னாங்க பாருங்க, தசமம் கொடுக்கறதுல இருந்து எடுத்து வைப்பதல்ல, போன மாசம் கொடுத்த சேவிங்ல இருந்து எடுத்து வைப்பது. நல்லா இருந்துச்சு இல்ல? ஆமென். இத்தனை வருஷத்துல நான் கூட இந்த டயலாக் சொன்னதே இல்லை. கொடுக்கறது தான் நம்ம எடுத்து வைப்போம். ஏன் போன மாசம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. எஸ், கர்த்தர் அதைத்தான் பார்க்கிறவர். இருக்கிறதுல இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன். எப்பவுமே வரப்போற சேலரியில இருந்து ஆசீர்வதிக்கிறவர் இல்லையா நம்ம ஆண்டவரே. இருக்கிற கொஞ்சம், இருக்கிற 10 ரூபாய், இருக்கிற அந்த கொஞ்சத்தை கொண்டு, இருக்கிற 5 2 மீனை அப்பத்தை வச்சு அதிகமா ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.
இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, என்ன இருக்கு, பச்சை தண்ணி இருக்குதா, அது போதும் எனக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. வெறும் தண்ணி திராட்சை ரசமாய் மாற முடிந்தது. ஆமே. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறத கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல. 10 ரூபா 20 ரூபா தாளை தான் என் பர்ஸ்ல வச்சுட்டு வந்தேன், டிக்கெட்டு கூட பஸ்ல பைசா எடுக்காம தான் வந்தேன், உன்னை கர்த்தர் ரொம்ப பெஸ்ட் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. எல்லா சபையிலும் திட்டி தீப்பாங்க, ஒன்னும் இல்லாம வந்திருக்கிற பாரு. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒன்னும் இல்லாம வந்திருக்கிறீங்களா, அநேகமாய் கர்த்தர் உங்களை வாரி எடுத்து கொண்டு போக வைப்பாரு. நல்ல பிரைஸ் எல்லாம். ஏன்னா இது ஏன் வார்த்தை இல்ல, தேவன் தரக்கூடிய வார்த்தை. ஆமென். அப்ப ஆண்டவர் இருக்கிற இடம் ஒரு ஸ்பெஷல். ஆமென். இயேசு நம்ம கூட இருக்கிறது. சில நேரம் நீங்க நினைக்கல, என் கூட ஆண்டவர் இருந்தா ஏன் பாஸ்டர் இப்படிலாம் நடக்குது, என் வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருந்தா ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாததை போல இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் யாராவது நினைப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற, இன்றைக்கு உன்னை தேடி என் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு உன்னை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறாரு. சமாரிய ஸ்திரீயை தேடி ஆண்டவர் வந்தார். ஐயா, சமாரிய ஸ்திரீ கூட எங்க ஆண்டவர் எப்பொழுதுமே இருக்கல. ஆனா ஒரு நாள் கர்த்தர் முன் குறித்து, இன்னைக்கு உன் நேரம், நான் உன் கூட இருக்கிற நேரம். சகே வீட்டுக்கு ஒரு நேரத்தை கொடுத்த ஆண்டவர், சகேயோட தங்கிறதுக்கு ஒரு நேரத்தை கொடுத்த ஆண்டவர், சமாரிய ஸ்திரீக்கு சில நிமிஷத்தை கர்த்தர் ஒதுக்கினார். ஆமென். கர்த்தர் உனக்காக ஒதுக்கின சில நிமிஷம் உன் வாழ்க்கையே மாத்த போகுது. உன் ஊரையே உண்மை கையை தட்டி இந்த ராத்திரி நீங்க வருகிற ராத்திரி, இந்த ராத்திரி நீங்க தேடி வந்த ராத்திரி. ஐயா, இந்த சபையை தேடி வந்த ராத்திரி, என் வீட்டை தேடி வந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த ராத்திரி ஆண்டவர் என்ன தேடி வந்திருக்கிறாரு? ஆமென். உண்மையா சொல்ற பிள்ளைங்க கையை உயர்த்துங்க பாப்போம். ஒருவேளை என் கூட இருக்கிறேன்னு நினைச்சிருக்கிறீங்களா, அது ரொம்ப ஆசீர்வாதம். என் கூட இன்னும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, எப்படி நினைச்சாலும் கர்த்தர் இன்னைக்கு உன்னை தேடி வந்து இன்னைக்கு உன்னை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ராத்திரி, இந்த ராத்திரி ஒரு விசேஷித்த ராத்திரியா தெரியல. வானத்துல எத்தனை நட்சத்திரம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அநேக தேவ தூதருடைய மகிமையை நம்ம பார்க்க போறோம். நட்சத்திரத்தை பார்க்கலும் பெரிய மகிமை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்காக அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு இரவு மணி பொழுது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ராத்திரி உன் வாழ்க்கையை மாற்ற போதுன்னு எத்தனை பேர் சொன்னா நம்புவீங்க? இந்த ராத்திரி என் ஊழிய வாழ்க்கையில எனக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்குதுன்னு சொன்னா என்னாலே நம்ப முடியல. என் ஆவில உணருது, எனக்கு ஒரு புதிய மாற்றத்தை இந்த ராத்திரி கர்த்தர் கொடுக்கிறாரு. எஸ், இந்த ராத்திரியில ஏதோ ஒன்று எனக்கு, எப்படி என் ரட்சிப்பின் ஒரு மாற்றம் எனக்குள்ள வந்துச்சோ, இந்த ராத்திரி ஆண்டவர் என்னோட பலிபீடத்தில் உட்கார சொன்னா, இந்த ராத்திரி ஒரு விசேஷித்த ராத்திரி, ஒரு வித்தியாசமா இருக்கும். உன் வாழ்க்கையில நீ உணருவ. உன் சபை மக்களுக்கு இதை நீ சொல்லு, அவங்க வாழ்க்கையில இதை உணருவார்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னார் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலி நீ வா என்று சொல்லும் பொழுது கிதியோன் கேட்கிற, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த இரவு பொழுது எல்லா இடத்துலையும் பனி பெய்யணும். ஆனா நான் வைக்கிற ஒரு பெரிய ஒரு லெதர் பேக்ல, ஒரு தோல் பையில மட்டும் பனி பெய்யக்கூடாது என்று சொன்ன அந்த இரவு தேவன் அவனோடு உறவாடின ஒரு இரவு. எஸ், கர்த்தர் அடையாளமிட்ட இரவு. கிதியோனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டாரு. எல்லா இடத்துலையும் பனி பெய்யுது, பூமி முழுவதும் இரவு முழுவதும் பனி பெய்கிறது. அவன் பார்க்கும் பொழுதோ அவன் வச்சிருந்த அந்த சின்ன பேக்ல மட்டும் பனி பெய்யாம இருந்துச்சு. மறுபடியும் கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த பேக்ல மட்டும் பனி பெய்யணும், வேற எல்லா இடத்துலயும் பனி பெய்யக்கூடாது. எப்படி? அந்த இரவுலையும் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். இன்னைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, கிதியோனுக்கு அந்த இரவுல தேவன் எப்படி வெளிப்பட்டாரோ, இந்த ராத்திரி அப்படிப்பட்ட தைரியமா நான் சொல்றேன், கிதியோனோட இருந்த தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஓ, நம்பிக்கை இல்லாத வந்திருக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ பயப்படாத. கர்த்தர் உன் நம்பிக்கை வீணடிப்பதில்லை. உன் நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும். ஆமென். எஸ், கிதியோனை பார்த்து ஆண்டவர் கோபப்படல. உனக்கு வேற வேலை இல்லை, நீ செய்ய சொன்ன நான் பனி பெய்ய வைக்கணும், இல்லைன்னா நான் பனி பெய்ய வைக்க கூடாது, கோபப்படல. அவன் சொல்வதை ஆண்டவர் அழகா கேட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரு, உன் வேதனை கர்த்தர் அழகா பார்க்கிறார். எதுக்கு தெரியுமா? உன்னை எப்படி மாத்த போறாரு தெரியுமா? ஆமென். இங்க இருக்கிற பிள்ளையெல்லாம் எப்படியோ மாற போறோம். இந்த ஸ்தானத்தையே, இந்த இடத்தையே கர்த்தர் மாத்த போறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சில வருஷத்துல இந்த சபை ஒரு குடிசை சபையா தெரியும். சில வருஷத்துல இந்த சபை நமக்கு எப்படி தெரியும்னா ஒரு குடிசை சபையா தெரியும். அப்பன்னா என்ன அர்த்தம்? எத்தனை விளங்கிச்சு?
கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் சொன்னாரு, இந்த சபையில நான் இருக்கிறேன்னு சொல்றதே ஒரு பெரிய கனம் நினைக்க போறோம். இந்த சபை விசுவாசியா ஐயா இது ஒரு பெரிய அந்தஸ்துன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை என்னை மாற்றுகிற ஒரு இரவு. ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, நல்ல வேளை இந்த நைட்டு நீங்க வந்தீங்கன்னு சொல்லு. அல்லேலூயா, நல்ல வேளை இந்த நைட்டு வந்தீங்க. வந்தவங்களுக்கு ஆசீர்வாதம், வராம போனவங்க அப்பா பிள்ளை தான். எல்லாருக்குமே பாரபட்சம் இல்ல. வந்தவங்களும் வராதவர்களும் ஆசைப்பட்டவங்களும் கேள்விப்பட்டவங்களுக்கும். ஏன்னா இது தேவனுடைய குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ள வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் வேகமா முடிக்கிறேனே. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யோர்தானை கடக்கும் பொழுது வெறுங்கையா போன யாக்கோப அதே யோர்தானை கடக்கும் பொழுது பரிவாரங்களோடு யாக்கோபை ஆண்டவர் என்ன பண்ணினாராம்? ஆசீர்வதிச்சார். அப்போ யாக்கோபு தன் வேலைக்காரர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, என் அண்ணன் இடத்துல போய் நீ சொல்லு, இப்போ அவர் கழுதை மாடுகள் ஆடுகளோட நல்ல ஆசீர்வாதத்தோட இருக்கிறார், போய் சொல்லிட்டு வான்னு சொல்லி வேலைக்காரனை தான் அனுப்புறாரு. வேலைக்காரன் பதறிக்கிட்டே ஓடி வரான். ஐயா ஐயா யாக்கோபு ஐயா, என்ன 400 பேரோட உங்களை எதிர்கொள்ளும்படி ஏசா புறப்பட்டு வருகிறான். ஒன்னும் ஓடல யாக்கோபுக்கு, நினைச்சே பார்க்கல. என்ன அண்ணனை விசாரிச்சிருவான்னு அனுப்பின இடத்துல இவருக்கு என்ன பதில் கிடைக்குது? 400 பேரோட உங்களோட யுத்தம் பண்ணுவதற்கு ஏசா புறப்பட்டு வருகிறான். சொன்னதுல இருந்து வாசிக்க டைம் இல்ல, சொன்னதுல இருந்து யாக்கோபுக்கு டென்ஷன். உடனே யாக்கோபு செய்கிறாரு, வேக வேக வேகமாகுமா ஒவ்வொரு ஆட ஒரு கூட்டமா பிரிக்கிறார், 2 கூட்டமா பிரிக்கிறாரு, ஒட்டகங்களை 2 கூட்டமா பிரிக்கிறாரு, மாடுகளை 2 கூட்டமாய் பிரிக்கிறார். தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை, தன் வேலையாட்களை ஒரே இரவு. நல்லா கவனிங்க, இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்பதை கர்த்தர் உன்னோட பேசுவார். நான் ஒன்னும் ரொம்ப நேரம் மெசேஜ்ல எடுக்கல, உட்கார்ந்தோன்னு கர்த்தர் மலமலன்னு வார்த்தையை தந்தாரு. இது வரைக்கும் இந்த வார்த்தை இப்படி பிரசங்கிச்சிருக்க மாட்டோம். ராமன் சொல்லுங்களேன். அப்ப அந்த நாள் உடனே யாக்கோபு வேக 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 வேகமா எல்லா வேலையும் செய்யறாரு. ஒட்டகத்தை பிரிக்கிறாரு, எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு ஏசாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதுல கொஞ்சத்தை கொண்டு போய் கொடு, ஆட்டுல கொஞ்சத்தை கொண்டு போய் கொடு, கழுதையிலையும் கொஞ்சத்தை கொடு, கழுதை குட்டிகள்லயும் கொஞ்சத்தை கொடு. வாசிச்சு பாருங்க வீட்டுல போய் யாக்கோபுனுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. கழுதை குட்டி வரைக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுக்கிறாரு. எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு நைட்டு, கவனிக்கிறீங்களா? ஆமே, வேலை செஞ்சுட்டு அடுத்தது அவர் தனித்து இருக்காமல் அந்த ராத்திரி தன் பிள்ளைகளை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு, அவர் வேதத்துல சொல்லப்பட்டது, யாக்கோபு ராத்திரி தனித்து இருந்தார். யாக்கோபு ராத்திரி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு யாக்கோபு ராச்சாமத்துல ராத்திரியில தனித்து இருக்கும் பொழுது தேவதூதன் அவனை சந்திக்கும்படி இறங்கி வருகிறாரு. இந்த ராத்திரி நீ தேவனை பார்க்கும்படி வந்திருக்கிறீங்களோ இல்லையோ, அவர் உங்களை பார்க்கும்படி இந்த ராத்திரி உன் வாழ்க்கையிலேயே வித்தியாசமான ராத்திரியாகவோ, இந்த வருஷத்துல ஒரு வித்தியாசமான ராத்திரியாகவோ கர்த்தர் மாற்றுகிறார். எஸ், கையை தட்டி யாக்கோபுக்கு ஒரு ராத்திரி தனித்திருக்க உதவி செய்தீரே ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ராத்திரி எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. எஸ், ஆமென். இந்த ராத்திரி உனக்கு விசேஷித்த ஒரு ராத்திரி. யாக்கோபுக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல. அவர் தனித்து இருக்கும் பொழுது தேவன் அவனை சந்திக்க வரும் பொழுது அவர் செய்த காரியம், ஐயோ இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறார். எல்லாருக்கும் தான் சகோதரனுக்கு தனித்தனியா கொடுத்து விடணும். இதை ஒரு கூட்டமா கூடு, கழுதையில ஒரு கூட்டம், மாடு ஆடு என்னெல்லாம் இருக்குதோ அதுல வேற சில வெகுமதிகள் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்து ஆற்றங்கரை தாண்டி பயங்கர டயர்ட், ரொம்ப சோர்வு ஆகி போயிருக்கும் பொழுதுதான் அவர் தனித்திருந்து வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் சொல்லுகிறான், போதும் என்னை விட்டுவிடு, பொழுது விடுகிறது. ஆனா யாக்கோபு போராடினாரா? அந்த ராத்திரி போராடினாரா? எஸ், இன்னைக்கு ஆண்டவர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு களைப்பு, எவ்வளவு சோர்வு இருந்தாலும் இந்த ராத்திரி ஓடி வந்திருக்கிற பாரு, கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், இதோடி விட்டு விடாத, நீ போராடு, நீ போராடு, நீ போராடி. தேவ சமூகத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல உங்களை என்னையும் சபை ஆசீர்வதிக்க போறாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் கஷ்டம் தெரியும், ஆண்டவருக்கும் வேதனை தெரியும். என் பிள்ளை முதுகோலியோடி உட்கார்ந்து இருக்கிறாளா, தலைவலியோடி உட்கார்ந்து இருக்கிறாளா, எவ்வளவு பிரச்சனையோடி உட்கார்ந்து இருக்கிறா, எவ்வளவு வேதனையோடு இருக்கிறான்னு சொல்லி கர்த்தருக்கு எல்லாம் பார்க்கிறாரு. சில மிஷின்ல ஸ்கேன் பண்ணா கூட நம்ம பலவீனம் தெரியாது. ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தா போது எல்லாமே தெரியும். ஒரு பார்வை பார்த்தா போதும், நரம்பு சின்ன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என் ஆண்டவருக்கு துல்லியமா தெரியும். ஒரு வருஷம் 5 வருஷத்துக்கு வர போற பின்னாடி வரக்கூடிய வியாதி கூட ஆண்டவருக்கு இப்பவுமே தெரியும்.
அதை தெரிஞ்சு இன்னைக்கே உன்னை பலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய பலவீனத்தை கூட கர்த்தர் இப்பமே அறிஞ்சு அதற்கேற்றவாறு போல உன்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஐயா. அவர் தான் நம்ம ஆண்டவர். ஆமென். அந்த ஆண்டவருடைய பலவீனத்தை அறிஞ்சிருக்கிறாரு. அந்த பலவீனத்திலையும் நம்ம அமர்ந்து இல்லாதபடிக்கு இனிதான் நம்ம போராட போறோம். கையை தட்டி, எஸ், நான் சோர்ந்து போய் இருக்க மாட்டேன்யா, நான் முடங்கி போய் இருக்க மாட்டேன். நம்ம தான் நினைச்சுக்கிறோம், எனக்கு இது பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை, எனக்கு இங்க அங்க எங்க எங்க இப்படிலாம் நம்மளே நினைச்சுக்கிறோம். ஆனா யாக்கோபு இவ்வளத்தையும் செஞ்சுக்கிட்டு தனித்து ராத்திரி இருந்த பிறகு, அவர் தேவன் என்பதை அறிந்த பிறகு சும்மா விடலையா. போராடி 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 ரா முழுவதும் சில மணி நேரம், பல மணி நேரம், விடியும் அளவு போராடும் பொழுது தேவன் அவனை இஸ்ரவேலுக்கு தகப்பனாய் ஆசீர்வதிச்சார். ஆமென். இந்த ராத்திரி உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு ராத்திரி. ஆமென். உன் குடும்பத்தில் எவ்வளவு போராட்டம் இருக்குது, உன் குடும்பத்தில் எவ்வளவு பாடு இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர். யாக்கோபுக்கு அண்ணன் ஏசா வர்றது யாருக்கு எப்பவுமே தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஏன்? பெத்தேல்ல சொப்பனத்துல பேசின ஆண்டவர் இப்ப பேச வேண்டியது தானே யாக்கோபு கிட்ட? உன் அண்ணன் வரான், கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. ஆண்டவர் பேசல. என்ன பண்றான் பாப்போம், என்ன பண்றான் பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சில காரியத்துல உங்களை அப்படிதான் பாக்குறாரு. இவன் என்ன பண்றா பாப்போம், இவன் என்ன பண்றா பாப்போம். இந்த ராத்திரி இவன் என்ன பண்றான், இந்த ஆராதனைக்கு இவன் என்ன பண்றான், இந்த சூழ்நிலையில இந்த குடும்பத்துல இவன் என்ன பண்ண போறான், இந்த பிரச்சனைக்குள்ள இவன் என்ன பண்ண போறா. எங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நினைக்கிறத மட்டும் நம்ம செஞ்சிட்டோமோ, எஸ், கர்த்தர் பெரியவரையா. எஸ், இந்த பூமியிலே ஒன்ன போல பலத்த ஜாதி கிடையவே கிடையாது. நீ எவ்வளவு குப்பையில கடந்தாலும் சரி, எவ்வளவு மண்ணு எங்க போய் புழுதியில கடந்தாலும் சரி, அவர் நினைக்கிறத கொஞ்சம் செஞ்சிட்டாலே போதும். மேன்மை 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 தானா இறங்கி வரும். உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிகளுக்கு, உன் சந்தானங்களுக்கு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் 1000 தலைமுறை வரைக்கும் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நம்ம முன்னர் கூட 50 பேர பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஜக 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 பேர பிள்ளை இருக்குது. நம்மளாம் தாத்தா படினா நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்பவுமே டக்குன்னு ஜீசோவை கூப்பிட்டா ஃபெலிக்ஸ் தான் நான் கூப்பிடுவேன். ஃபெலிக்ஸை ஜீசோவை கூப்பிடும்போது வாயில என்ன பேர் தான் வரும்? எனக்கு குழந்தையில இருந்தே எடுத்து பார்த்ததுனால இப்போ கூட என் பிள்ளை ஃபெலிக்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி தான் எனக்கு டக்குன்னு வாயில ஒன்னுத்துக்கே இந்த பாடுன்னா யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் 1000 தலைமுறை தாண்டி நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்மளாம் போய் சேர்ந்துருவோம். நம்ம பிள்ளை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் அறிவார். ஆமென். அவரோட இருக்கும் பொழுது மீதி எல்லாமே நம்மோட கூட இருக்கும். நல்ல கையை தட்டி, எஸ், கர்த்தர் மேன்மையானவர். இந்த ராத்திரி அப்படிப்பட்ட விசேஷித இரவா இருக்கும். ஆமென். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ், அவர் அந்த யாப்போக்கு நதிக்கரையில போராடின பிறகு அவருடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வருது? 32ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டாரு. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, ஒரு உயிர் தப்பி பிழைக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு பிழைப்புக்கான ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த நடு ராத்திரிலிருந்து கர்த்தர் உனக்கு துவங்குகிறார். தீர்க்க தரிசனமா சொல்லுகிறா, இனி உன் வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல, அழிவுக்கு ஏதுவானவைகள் அல்ல, பிழைப்புக்கு ஏதுவானவைகள், உருவாக்குவதற்கு ஏதுவான காரியங்கள். அது உன் ஆசீர்வாதமோ இல்ல உன்னுடைய காரியங்களோ, உன் பிள்ளைகளோ, உன்னை சுற்றிலும் இருக்கிற மேன்மைகளோ, இனி எல்லாமே பிழைப்புக்குரிய காரியங்கள். ஆமென். யாக்கோபு நினைச்சு கூட பார்க்கல நான் பெனியேல்னு சொல்லி பேரெல்லாம் போடுவேன்னு சொல்லி. ஆமென். எஸ், யாக்கோபு என்னமோ நினைச்சு வந்தாரு. ஆனா அங்க பெயர் சூட்டுகிற விழாவே நடக்க ஆரம்பிச்சது. இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். ஆமென். அதற்கு கீழே அழகாய் சொல்லப்பட்டிருக்குது, அவன் பெனியேலை
போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஒரு இரவு அடுத்த பிரகாசத்தின் ஆரம்பமாய் மாறினது. இனி வரக்கூடிய புதிய வெளிச்சம் உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட உதயமா இருக்க போகிறது. வரக்கூடிய, உண்மையா சொல்றேன், வரக்கூடிய பகல் ஒரு விசேஷித்த பகல் ஐயா. இந்த இரவு ஒரு விசேஷித்த இரவு. இனி வரக்கூடிய பகல் உனக்கு உதயமாகுகிற ஒரு மகிமையாய், ஒரு வெளிச்சத்தின் நன்மையாய், உனக்கு ஒரு பாக்கியத்தின் நன்மையாய் இருக்க போகிறது. ஆமென். எஸ். பெனியேலை அவன் கடந்து வரும் பொழுது போராட்டத்தின் இடத்தை, பிரச்சனையின் இரட்ட தவிப்பு, அந்த இடத்தெல்லாம் அவர் தாண்டி வரும் பொழுது, எல்லாவற்றையும் அவன் தாண்டி வரும் பொழுது சூரியன் உதயமாகுது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ராத்திரியோடு பெரிய பெரிய பிரச்சனைகளை நீ தாண்டி போக போற. எஸ், உண்மையா எவ்வளவு பெரிய உங்களுக்கு சிந்தனைக்கே தெரியாத காரியங்கள், உனக்கு அறியாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உனக்கு கடக்க, எப்படி கடக்க போறேன், எப்படி நடக்க போகுது, என்னென்னமோ கோட்டை கட்டி, சிந்தனையிலேயே பெரிய கோட்டையை கட்டி, நல்லதை நினைச்சாலும் பரவாயில்ல, கெட்டதையே நினைச்சு வச்சிருப்போம் சில நேரம்லாம். இது இப்படி நடக்கும், அது கொஞ்சம் பெருசாகி, இது இப்படி நடக்கும், எப்படி பெருசாகி, அப்படி நடந்து 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 இவ்வளோ கெட்ட சிந்தனை ஃபுல்லா நமக்கு மேல இருக்கும். கர்த்தர் ஒரே வார்த்தை சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீ கடந்து போக போகிறாய். புதிய சூரியனாய் உனக்கு உதயமாக போகிறது. எஸ், ஆமென். சத்தமா ஆமென். அப்படியே சத்தமா சொல்லணும், சத்தமா. எஸ், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லு, கர்த்தர் இந்த இரவு உனக்கு விசேஷித்த இரவாய் வச்சிருக்கிறாரு. உன் சூழ்நிலைகள் மாறுகிற ஒரு இரவு. எத்தனை ராமன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், கடைசியா நான் சொல்லி முடிக்க போகிறேன். இன்னொரு பாயிண்ட், கடைசி பாயிண்ட் வாசிக்கலாம். நம்ம தெரிந்த காரியம் தான். அப்போஸ்தலர் 16 எடுத்துக்கொள்ளுங்களேன். எஸ், தேவ பிரசன்னம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். இங்க ஒரு ராத்திரியை பார்க்க போறோம். 25ஆம் வசனம் நினைக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. ஆமென். எஸ், நடு ராத்திரியில ஆமென். நாம் எல்லாம் கவனிங்க. ஹல்லேலூயா. யாக்கோபு ராத்திரியில தேவனோடு போராடினாரு. ஆண்டவர் அவனை ரொம்ப ஆசீர்வதிச்சாரு. இங்க பவுலும் சீலாவின் வாழ்க்கை நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். அவங்க தேவனுக்காக ஊழியம் செய்யும்படி போகிற இடத்துல, ஜெபிக்கும்படி ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல சில மனிதர்கள பிரச்சனை வந்து அவர்களுக்கு மிகவும் வேதனையான காரியம், தலையிலிருந்து கால் வரைக்கும் வேதனை, அடி உத அடிச்சு அவனை எப்படி மாட்டி சிறைச்சாலையில் எப்படி வச்சிருக்காங்க. காலை கூட சும்மா ஃப்ரீயா விடாம சங்கிலினால கட்டி ஒரு தொழுமரம் மாதிரி ஒரு லாக் இருக்கும், அதில் தூக்கி காலை மாட்டி வச்சிருக்கிறானுங்க. கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட நிலைமை தான். வலிச்ச இடத்துல தொட்டு பார்க்க கூட முடியாது. வலிச்ச இடத்துல வீங்கி இருக்கா இல்லையான்ட்டு, எங்க வீக்கம் ஃபுல்லா ரத்தக்கரை தான் நினைக்கிறேன் நானும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் 2 பேர் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமையில இருந்தா மனசு என்ன சொல்லும்? இந்த பெரிய மகான்களா இவங்க? பவுல் அவர்களும் சீலா அவர்களும் பெரிய மகான்களா? மாம்சம் தானே. பவுல் அடிக்கும் பொழுது பவுல் கேட்கிறார், ஏன் என்ன கன்னத்தில் அடிக்கிற? உனக்கு ஆண்டவர் நீதி செய்வார். வலிச்சுது அவருக்கு. அப்போஸ்தலர்கள் ஒன்றும் வலிக்காம இருந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவே வலிக்குதுன்னு சொல்லி கேட்டார். ஆமென். பவுல் அடிக்கும் சொல்றாரு, உனக்கு நான் அபயம் எடுக்கிறேன். அப்போ பவுலும் சீலம் போட்டு அடின்னு அடிச்ச இடத்துல ஒருவேளை சோர்ந்து மனசு சொல்லியிருக்கும், உனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை தேவையா? உனக்கு இந்த அடி தேவையா? இந்த வலி தேவையா? சும்மா நீ பாட்டுக்கு இருப்பியா, போவியா? தேவையில்லாம உன் சொத்து சொகத்தெல்லாம் விட்டுட்டு ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி ஏசு பின்னாடி வந்த. இப்போ உனக்கு கிடைச்சது என்ன பாரு. ஒரு பக்கம் உனக்கு திட்டுறாங்க, இன்னொரு பக்கம் உனக்கு அடி வேதனை. இதுதானே கிடைக்குதுன்னு சொன்ன உடனே அவர் அதற்கு இடம் கொடுக்கல. மனசுல ஒருவேளை என்ன வந்திருக்கும், தேவையில்லாத என்ன மனசுல வந்தோம்னா, சரி ஜோமனோ ஏன் வீண் சிந்தனைக்கு இடம் கொடுப்போம், ஜோமனோ. அந்த அடி உதையிலையும் டைம் பார்த்தா நடு ராத்திரி, தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காம இருந்திருக்கலாம். உடனே ஜோம் பண்ணி பாக்குறாங்க. மனசுல சமாதானம் இல்லை. ஏன்னா வலி ஒரு பக்கம், மண்டையில பல சிந்தனைகள் ஓடி இருக்கலாம். சரி ஜபத்தை விடு, ஜபத்தை அடுத்து துதிக்க ஆரம்பி. ஏன் விண்ணப்பம் பண்ற? அடிச்சுட்டாங்க ஆண்டவர், இப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவர், உமக்காக தான் ஓடணும் ஆண்டவர். ஜபம் அடுத்தது துதியாய் மாறினது. துதியில புலம்பல் இருக்கவே இருக்காது, புகழ்ச்சி தான் இருக்கும். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். துதியில ஃபுல்லா புகழ்ச்சி தான், குறையே கிடையாது. ஜெபம் விட்டுட்டு உடனே துதிக்குள்ள மாறுறாங்க. துதி, ஆண்டவரே நீ நல்லவரையா, ஏன்னா சிந்தனை வந்திருக்கும். உண்மைதானே?
நமக்கு சில பிரச்சனை வந்த உடனே, நமக்கு சில போராட்டம் வந்த நமக்கு சிந்தனை வருதா இல்லையா? அவர்கள் நம்மை போல மனிதர்கள் தான். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? உடனே அவிசுவாசம் ஒட்டிக்கும், இருக்கிற கொஞ்சம் விசுவாசமா அப்படியே போயிடும். இதனாலதான் இப்படி நினைச்சோம் அப்படி நினைச்சோம், நம்ம அப்படியே உட்கார்ந்துருவோம். ஆனா பவுலும் சீலம் அதுக்கு இடம் கொடுக்கல. ஜெபிச்சு பாக்குறாங்க, முடியல. அடுத்தது துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவருடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை நிரப்ப ஆரம்பிக்குது. துதிச்சு பார்த்து கொஞ்சம் அப்படி தெரியல, துதிச்சு இப்படியே விட்டு ஆகாது, பாட்டு பாட ஆரம்பிச்சிருவோம். இனி புகழ்ந்து பாடி ஆண்டவரை நீர் நல்லவரையா வல்லவரன்னு சொல்லி பாடலா பாடி ராகமா விட ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் பாடி இருக்குல்ல, என வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவங்க பாடினாங்க, காவல்ல வைக்கப்பட்டவங்க கேட்டாங்கன்னு சொல்லல. அப்படின்னா ஒரு 2 பாட்டோடி நம்மள மாதிரி முடிச்சுட்டு போயிருப்பாங்க. நம்மளாம் டைம் பார்த்து ஜெபிக்கிறாள், நம்மளாம் டைம் பார்த்து ஆராதிக்கிறாள். ஆதி அப்போஸ்தலர்கள் டைமுக்கே டைம் போட்டாள். கையை வைத்து வராமன்னு சொல்லுங்க. நாட்கள், நேரம், அந்தி சந்தி மத்தியானம் இதெல்லாம் போதா இல்லையானே தெரியாது. உங்க பாதமே எனக்கு தஞ்சம், உங்க பாதமே எனக்கு தஞ்சம். நம்மள மாதிரி 2 பாட்டை பாடி நிப்பாட்டல, இவங்க பாடிக்கொண்டு இருந்தார்கள், அவங்க கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அப்படி போய்கிட்டே இருக்குது, பாடல் போய்கிட்டே இருக்குது. அவங்க சிறைச்சாலை ஜனங்களுக்கு, அந்த கைதிகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன கொஞ்ச நேரம் ஜெபம் நடந்துச்சு, அடுத்து துதி நடக்குது, இப்ப பாட்டு நடக்குது சொல்லி அவங்களுக்கு கேட்க 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 சில நேரம் அப்படி போக 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 வேதம் அதற்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறைச்சாலை அஸ்திபாரம் நடுங்க ஆரம்பித்ததையா. இதுக்கு மேல பரலோகம் சும்மா இருக்க முடியல. உன் ஜெபம் ஒழுங்கா இருக்குன்னு சொன்னா, உன் துதி ஒழுங்கா இருக்குன்னு சொன்னா, உன் ஆராதனை ஒழுங்கா இருக்குன்னு சொன்னா, பரலோகம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. தேவன் பார்த்துட்டு இருக்கிறவர் அல்ல, அவர் இறங்கி கிரியை செய்கிற ஆண்டவர். அது பகலோ நைட்டோ, சாமே மனுஷன் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் நடு ராத்திரியில கர்த்தர் அசைக்க ஆரம்பிச்சாரியா. கர்த்தர் சிறைச்சாலை நடுங்க வச்சாரு. வேதத்துல சொல்லப்பட்டது, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் ஒட்டைய ஆரம்பிச்சது. ஆமே, இவர்களுடைய கரங்கள் மட்டுமல்ல, சிறைச்சாலைகளுக்கு அறை மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய சிறைச்சாலை எவ்வளவு தூரத்துல கேட்டுச்சோ அவ்வளவு தூரம் விடுதலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தெல்லாம் நீங்க வருகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களை கொண்டு ஒரு பெரிய சேமத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஆமென். அந்த திட்டத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பவுலும் சீலாவும் பாடி ஆராதிப்பதின் நிமித்தம் அவருடைய கட்டுகளும் மற்றவருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. நடு ராத்திரியில அவர்களுடைய துதி பாடல் ஜெபம் ஆராதனை நடு ராத்திரியில சூழ்நிலையை மாற்றிச்சுன்னு சொன்னா, இந்த 1 மணி நேரம் ஆகி கொண்டிருக்கிற இந்த நடு ராத்திரியில கர்த்தர் நம்ம சூழ்நிலை ஏன் மாற்ற மாட்டாரு? எஸ் எஸ், கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுவதாக. ஆமென்.